வணக்கம். இந்த பதிவுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய பதிவில் ஐடி ஸ்பைஸை பயன்படுத்தி ஒரு சிம்பிள் எலக்ட்ரானிக் மற்றும் பவர் எலக்ட்ரானிக் சர்க்யூட்டுகளின் சிமுலேஷன் பற்றி ஆராய்வோம். இந்த சிம்பிள் எலக்ட்ரானிக் சர்க்யூட் ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை ஏசி டைரக்ட் கரண்ட்டாக டிசி மாற்றுகிறது மற்றும் பவர் எலக்ட்ரானிக் சர்க்யூட் இன்புட் வோல்டேஜை அதிகரிக்கலாம் அல்லது குறைக்கலாம். குறிக்கோள்கள். இந்த பதிவின் முடிவில் உங்களால் செய்ய இயல்பவை: சிமுலேஷன் சாஃப்ட்வேரை பயன்படுத்தி ஃபுல் வேவ் ரெக்டிஃபையரை உருவாக்க முடியும் மற்றும் சிமுலேஷன் சாஃப்ட்வேரை பயன்படுத்தி நீங்கள் சாப்பர் சர்க்யூட்டை உருவாக்க முடியும். ரெக்டிஃபையர்கள் ஓர் அறிமுகம். ரெக்டிஃபையர் என்பது ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட டயோட்களை கொண்ட ஒரு எலக்ட்ரிக்கல் சாதனமாகும். இது ஒரு திசையில் மட்டுமே கரண்ட்டை அனுமதிக்கும். இது அடிப்படையில் அல்டர்னேட்டிங் கரண்ட்டை ஏசி டைரக்ட் கரண்ட்டாக டிசி மாற்றுகிறது. இப்போது பல்வேறு வகையான ரெக்டிஃபையர்களை பார்ப்போம். அவை ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர் மற்றும் ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர். இவை ஒவ்வொன்றையும் விரிவாக பார்ப்போம். ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர். ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர் என்பது எளிமையான வகை ரெக்டிஃபையர் மற்றும் சிங்கிள் டயோட், ஏசி சோர்ஸ் மற்றும் லோட் ரெசிஸ்டர் ஆகியவற்றை கொண்டுள்ளது. ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர். ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர்கள் இன்புட் ஏசி வேவ் ஃபார்மின் இரு பகுதிகளையும் சரி செய்கிறது. இதன் விளைவாக ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர்களுடன் ஒப்பிடும்போது மென்மையான டிசி அவுட்புட் கிடைக்கும். ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர்கள் இரண்டு முக்கிய வகைகள் உள்ளன: சென்டர் டேப்ட் மற்றும் பிரிட்ஜ் ரெக்டிஃபையர்ஸ். இப்போது சாப்பர் சர்க்யூட் என்றால் என்ன என்று நாம் பார்ப்போம். டிசி டு டிசி கன்வெர்ட்டர்கள் அல்லது ஸ்விட்ச் மோட் பவர் சப்ளைகள் என்றும் அழைக்கப்படும். சாப்பர் சர்க்யூட்கள் டிசி வோல்டேஜை ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு மாற்றுவதை கட்டுப்படுத்தவும் சீராக்கவும் பயன்படும் எலக்ட்ரானிக் சர்க்யூட்கள். சாப்பர் சர்க்யூட்களின் வகைகள்: ஸ்டெப் டவுன் சாப்பர் அல்லது பக் கன்வெர்ட்டர் மற்றும் ஸ்டெப் அப் சாப்பர் அல்லது பூஸ்ட் கன்வெர்ட்டர். ஒவ்வொன்றையும் விரிவாக நாம் பார்ப்போம். ஸ்டெப் டவுன் சாப்பர். ஒரு பக் கன்வெர்ட்டர் அவுட்புட் வோல்டேஜ் இன்புட் வோல்டேஜை விட குறைவாக உள்ளது. ஸ்டெப் அப் சாப்பர். ஒரு பூஸ்ட் கன்வெர்ட்டர் அவுட்புட் வோல்டேஜிற்கு மேல் இன்புட் வோல்டேஜை அதிகரிக்கிறது. அடுத்து சிமுலேஷன் சாஃப்ட்வேரை பயன்படுத்தி ஒரு சிம்பிள் எலக்ட்ரானிக் சர்க்யூட் மற்றும் பவர் எலக்ட்ரானிக் சர்க்யூட் கட்டுமானத்தை பார்ப்போம். இதற்கு உங்களுக்கு பின்வரும் கருவிகள் மற்றும் உபகரணங்கள் தேவைப்படும்: பர்சனல் கம்ப்யூட்டர் மற்றும் பர்சனல் கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் செய்யப்பட்ட சிமுலேஷன் சாஃப்ட்வேர். இப்போது நாம் சிமுலேஷன் சாஃப்ட்வேரை பயன்படுத்தி ஃபுல் வேவ் ரெக்டிஃபையரை உருவாக்குவோம். கணினியில் ப்ரீ இன்ஸ்டால் செய்யப்பட்ட சிமுலேஷன் சாஃப்ட்வேரை திறக்கவும். புதிய ஃபைலை உருவாக்க நியூ ஸ்கீமேட்டிக் என்பதை கிளிக் செய்யவும். இப்போது ஃபுல் வேவ் ரெக்டிஃபையரின் கட்டுமானத்திற்கு தேவையான காம்போனன்ட்களை வைப்போம். அதற்கு இண்டக்டர்கள், டயோட், ரெசிஸ்டர்கள் மற்றும் வோல்டேஜ் சோர்ஸ்கள் தேவை. ஸ்கீமேட்டில் காம்போனன்ட்களை வைப்பதற்கு மெனுபாரில் உள்ள காம்போனன்ட்களை தேர்ந்தெடுங்கள். காம்போனன்ட்களை வைக்க உங்கள் கீபோர்டில் P என டைப் செய்யலாம். சர்ச் பாக்ஸில் வோல்டேஜ் என டைப் செய்து பிளேஸ் த காம்போனன்ட் ஆன் த ஸ்கீமேட்டிக் என்பதை கிளிக் செய்யவும். அடுத்து காம்போனன்ட்ஸ் டயலாக் பாக்ஸில் இண்டக்டர்களை தேடுங்கள். அதற்கு இண்டக்டரை டைப் செய்து ஸ்கீமேட்டிக்கில் வைக்கவும். இங்கே நமக்கு 3 இண்டக்டர்கள் தேவை. எனவே இந்த படிகளை மீண்டும் செய்யவும். அடுத்து காம்போனன்ட் மெனுவில் டயோடை சர்ச் செய்யுங்கள் அல்லது கீபோர்ட் ஷார்ட்கட் வழியாக D ஐ பிரஸ் செய்யவும். மீதமுள்ள 2 டயோட்களுக்கும் இதையே செய்யவும். அடுத்து காம்போனன்ட் மெனுவில் ரெசிஸ்டரை சர்ச் செய்யுங்கள் அல்லது கீபோர்ட் ஷார்ட்கட் வழியாக R ஐ பிரஸ் செய்யவும். இப்போது கிரவுண்டில் வைக்க கீபோர்டில் G ஐ அழுத்தி அதை ஸ்கீமேட்டிக்காக வைக்கவும். ஸ்கீமேட்டிக்கில் தேவையான அனைத்து காம்போனன்ட்களையும் வைத்த பிறகு காம்போனன்ட்களுக்கு இடையில் வயரிங் தொடங்கவும். வயரிங் செய்ய மெனுவிற்கு சென்று வயர் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்யவும். உதவிக்குறிப்பு: வயரிங் ஷார்ட்கட்டிற்கு வயரிங்கை தொடங்க W ஐ கிளிக் செய்யவும். இப்போது சர்க்யூட் டயக்ராமின் படி வயர் அப் செய்து கிரவுண்டில் இணைக்கவும்.
அடுத்து வோல்டேஜ் ஸ்பெசிஃபிகேஷன்களை நாம் ஃபிக்ஸ் செய்ய வேண்டும். அதற்கு முதலில் வோல்டேஜ் மீது ரைட் கிளிக் செய்து அட்வான்ஸ்டு என்பதன் மீது கிளிக் செய்யவும். இன்புட் சிக்னலை உருவாக்குவதற்கு சைன் மோடை செலக்ட் செய்யவும். இப்போது காலம்களை ஃபிக்ஸ் செய்யவும். இங்கே ஆஃப்செட் வேல்யூவை 0 வோல்ட்டாகவும், ஆம்ப்ளிடியூட் 230 வோல்ட்டாகவும், ஃப்ரீக்வன்சி 50 ஹெர்ட்ஸாகவும் தேர்வு செய்கிறோம். இப்போது சீரிஸ் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை 0.1 மில்லி ஓம் என செலக்ட் செய்யவும். அடுத்து நாம் இண்டக்டன்ஸ் வேல்யூவை ஃபிக்ஸ் செய்ய வேண்டும். அதற்கு முதலில் இண்டக்டரில் ரைட் கிளிக் செய்யவும். இப்போது முதலில் இண்டக்டன்ஸ் வேல்யூவை 1 மில்லி ஹென்றி என ஃபிக்ஸ் செய்து ஓகேவை கிளிக் செய்யவும். இப்போது மீண்டும் இரண்டாவது இண்டக்டரில் ரைட் கிளிக் செய்து அதன் வேல்யூவை 40 மைக்ரோ ஹென்றிக்கு ஃபிக்ஸ் செய்து ஓகேவை கிளிக் செய்யவும். இண்டக்டரில் ரைட் கிளிக் செய்து அதன் வேல்யூவை 40 மைக்ரோ ஹென்றி என்று வேல்யூவை ஃபிக்ஸ் செய்து ஓகேவை கிளிக் செய்யவும். அடுத்து நாம் ரெசிஸ்டர் வேல்யூவை ஃபிக்ஸ் செய்ய வேண்டும். அதற்கு முதலில் ரெசிஸ்டரில் ரைட் கிளிக் செய்யவும். இப்போது முதல் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை 10 கிலோ ஓம் என ஃபிக்ஸ் செய்து ஓகேவை கிளிக் செய்யவும். இப்போது நாம் டயோட் ஸ்பெசிஃபிகேஷனை ஃபிக்ஸ் செய்ய வேண்டும். அதற்கு முதலில் டயோடில் ரைட் கிளிக் செய்து பிக் அ நியூ டயோட் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்யவும். பின்னர் டிராப் டவுன் லிஸ்ட் தோன்றும். லிஸ்டிலிருந்து டயோட் 1N4148 ஐ செலக்ட் செய்து ஓகேவை கிளிக் செய்யவும். அடுத்த டயோடுக்கு இதையே செய்யவும். இப்போது நாம் கப்ளிங் கோஎஃபிஷியன்ட் குறியிட வேண்டும். அதற்கு முதலில் எடிட் ஆப்ஷனை கிளிக் செய்து பிறகு ஸ்பைஸ் டைரக்டிவ் தேர்ந்தெடுக்கவும். பின்னர் KL1, L2, L31 என டைப் செய்யவும். இதில் K என்பது கப்ளிங் கோஎஃபிஷியன்ட், L1, L2 மற்றும் L3 ஆகியவை இண்டக்டர்களின் லேபல்களாகும். 1 என்பது கப்ளிங் கோஎஃபிஷியன்ட் வேல்யூவை குறிக்கிறது. சர்க்யூட்டை டெஸ்ட் செய்வதற்கு முன் அனைத்து கனெக்ஷன்களும் சரியாக உள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். இப்போது சர்க்யூட் டெஸ்ட் செய்யலாம். முதலில் டெஸ்ட் செய்வதற்கு சிமுலேஷன் டியூரேஷனை நாம் தீர்மானிக்க வேண்டும். அதற்கு முதலில் கன்ஃபிகர் அனாலிசிஸ் ஐகானை கிளிக் செய்யவும் அல்லது கீபோர்ட் ஷார்ட்கட் A-வை கிளிக் செய்யவும். ஒரு டயலாக் பாக்ஸ் தோன்றும். அதில் டிரான்சியன்ட் என்பதை செலக்ட் செய்து ஸ்டாப் டைமை டைப் செய்யவும். இங்கே நாம் 5 சைக்கிளுக்கான ஸ்டாப் டைமை 0.2 அமைத்துள்ளோம். அதாவது சைக்கிள்களின் எண்ணிக்கை டிவைடட் பை frequency is equal to stop time. இப்போது நாம் சிமுலேஷனை இயக்கலாம். அதற்கு ரன் ஐகானை கிளிக் செய்யவும் அல்லது கீபோர்ட் ஷார்ட்கட்டாக Alt+R ஐ அழுத்தவும். இப்போது நாம் இன்புட் மற்றும் அவுட்புட் வேவ்ஃபார்மை பிளாட் செய்யலாம். இன்புட் வேவ்ஃபார்மை பிளாட்டிங் செய்ய இன்புட் வோல்டேஜ் கனெக்ட் செய்யவும். வயரில் கர்சரை வைக்கவும். இன்புட் வேவ்ஃபார்ம் பிளாட்டட் செய்யப்பட்டு வருகிறது. இப்போது நாம் அவுட்புட் வேவ்ஃபார்மை ஒரு தனி பிளாட் பிளேனில் பிளாட் செய்யலாம். அதற்கு முதலில் மவுஸில் ரைட் கிளிக் செய்து கீழே உள்ள ஆட் அ பிளாட் பிளேன் பிலோ என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்யவும். இப்போது அவுட்புட் வேவ்ஃபார்மை பிளாட் செய்ய காட்டப்பட்டுள்ளபடி ரெசிஸ்டரை டயோடாக கனெக்ட் செய்யவும். வயரை கிளிக் செய்யவும். அவுட்புட் வேவ்ஃபார்ம் பிளாட்டட் செய்யப்பட்டு வருகிறது. இப்போது நாம் பவர் எலக்ட்ரானிக் சர்க்யூட்டை உருவாக்குவோம். இங்கே நாம் சிமுலேஷன் சாஃப்ட்வேரை பயன்படுத்தி ஒரு ஸ்டெப் டவுன் சாப்பர் சர்க்யூட் அல்லது பக் கன்வெர்ட்டரை உருவாக்குவோம். கொடுக்கப்பட்ட சர்க்யூட் டயக்ராமின் படி முதலில் சாப்பர் சர்க்யூட்டை உருவாக்குவோம். அதற்கேற்ப அனைத்து காம்போனன்ட்களையும் வயரையும் வைக்கவும். சர்க்யூட் டயக்ராமின் படி வயரிங் செய்யவும். இப்போது சர்க்யூட்டில் உள்ள ஒவ்வொரு காம்போனன்ட்களுக்கும் வேல்யூக்களை அசைன் செய்யலாம். இன்புட் வோல்டேஜ் V1 = 50 வோல்டேஜ் மற்றும் ஓகேவை கிளிக் செய்யவும். இண்டக்டன்ஸ் = 50 மைக்ரோ ஹென்றி மற்றும் ஓகேவை கிளிக் செய்யவும். கெபாசிட்டன்ஸ் = 100 மைக்ரோ ஃபாரட் மற்றும் ஓகேவை கிளிக் செய்யவும். ரெசிஸ்டன்ஸ் = 1 ஓம் மற்றும் ஓகேவை கிளிக் செய்யவும். அடுத்து வோல்டேஜ் ஸ்பெசிஃபிகேஷனை நாம் ஃபிக்ஸ் செய்ய வேண்டும். அதற்கு முதலில் வோல்டேஜை ரைட் கிளிக் செய்து அட்வான்ஸ்டை கிளிக் செய்யவும். பல்ஸ் மோடை செலக்ட் செய்யவும்.
இப்போது காலம்களை ஃபில் செய்யவும். இனிஷியல் வோல்டேஜை 0 வோல்ட்டாக வைக்கவும். V on voltage is equal to 12. நாங்கள் கேட் சோர்ஸ் வோல்டேஜை பயன்படுத்துவதால் பெரும்பாலான மோஸ்ஃபெட்கள் 5 முதல் 20 வோல்ட்டுகளுக்கு இடையே உள்ள வோல்டேஜ்களை ஏற்றுக்கொள்ள முடியும். டைம் டிலே is equal to 0. ரைஸ் மற்றும் ஃபால் டைமை 1 நானோ செகண்டாக செட் செய்யவும். டைம் ஆன் is equal to 0.3 multiply by 10 மைக்ரோசெகண்டுகள். டைம் பீரியட் is equal to 10 மைக்ரோசெகண்ட்கள் மற்றும் ஓகேவை கிளிக் செய்யவும். இப்போது நாம் டயோட் ஸ்பெசிஃபிகேஷனை ஃபிக்ஸ் செய்ய வேண்டும். அதற்கு முதலில் டயோடில் ரைட் கிளிக் செய்து பிக் a நியூ டயோட் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்யவும். பின்னர் ஒரு டிராப் டவுன் லிஸ்ட் தோன்றும் மற்றும் லிஸ்டிலிருந்து MPRS 1100 என்ற டயோடை செலக்ட் செய்து ஓகேவை கிளிக் செய்யவும். இப்போது நாம் MOSFET ஸ்பெசிஃபிகேஷனை ஃபிக்ஸ் செய்ய வேண்டும். அதற்கு முதலில் MOSFET மீது ரைட் கிளிக் செய்து பிக் a நியூ MOSFET என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்ய வேண்டும். பிறகு டிராப் டவுன் லிஸ்ட் தோன்றும். லிஸ்டிலிருந்து தயாரிக்கப்பட்ட MOSFET-ஐ செலக்ட் செய்து ஓகேவை கிளிக் செய்யவும். இப்போது சர்க்யூட் டெஸ்ட் செய்யலாம். முதலில் டெஸ்ட் செய்வதற்கு சிமுலேஷன் டியூரேஷனை நாம் தீர்மானிக்க வேண்டும். அதற்கு முதலில் கான்ஃபிகர் அனாலிசிஸ் ஐகானை கிளிக் செய்யவும் அல்லது கீபோர்ட் ஷார்ட்கட்டாக A-வை அழுத்தவும். ஒரு டயலாக் பாக்ஸ் தோன்றும். அதில் டிரான்சியன்ட் என்பதை செலக்ட் செய்து ஸ்டாப் டைமை டைப் செய்யவும். இங்கே நாம் ஸ்டாப் டைமை 0.15 மில்லி செகண்டுகளாக செட் செய்து ஓகேவை கிளிக் செய்யவும். இப்போது நாம் சிமுலேஷனை இயக்கலாம். அதற்கு ரன் ஐகானை கிளிக் செய்யவும் அல்லது கீபோர்ட் ஷார்ட்கட் Alt+R ஐ அழுத்தவும். இப்போது நாம் இன்புட் மற்றும் அவுட்புட் வேவ்ஃபார்மை பிளாட் செய்யலாம். இன்புட் வேவ்ஃபார்மை பிளாட்டிங் செய்ய இன்புட் வோல்டேஜை கனெக்ட் செய்யவும். வயரில் கர்சரை வைக்கவும். இன்புட் வேவ்ஃபார்ம் பிளாட்டட் செய்யப்பட்டு வருகிறது. இப்போது நாம் அவுட்புட் வேவ்ஃபார்மை ஒரு தனி பிளாட் பிளேனில் பிளாட் செய்யலாம். அதற்கு முதலில் மவுஸில் ரைட் கிளிக் செய்து கீழே உள்ள Add a plot plane below என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்யவும். அவுட்புட் வேவ்ஃபார்ம் பிளாட்டட் செய்யப்பட்டு வருகிறது. இது இந்த பதிவின் முடிவுக்கு நம்மை கொண்டு வருகிறது. இந்த பதிவில் நாங்கள் கற்றுக்கொண்டது சிமுலேஷன் சாஃப்ட்வேரை பயன்படுத்தி சிம்பிள் எலக்ட்ரானிக் சர்க்யூட்டை உருவாக்குவது, சிமுலேஷன் சாஃப்ட்வேரை பயன்படுத்தி பவர் எலக்ட்ரானிக் சர்க்யூட்டை உருவாக்குவது. பார்த்ததற்கு நன்றி. அடுத்த பதிவில் சந்திப்போம்.